இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். முதலாவதாக கூட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, வாக்குத்தத்தத்தை நாம் அறிக்கை செய்து வர வேண்டும். மூன்றாவது என்ன பார்த்தோம்? அந்த வாக்குத்தத்தத்தை பொறுமையோடு கூட காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நான்காவதாக ஒரு காரியம் என்ன? வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதிக்குமானால் நாம் முறுமுறுக்க கூடாது. கர்த்தர் செய்த காரியங்கள் நிறைவேற தாமதிக்குமானால் நாம் முறுமுறுக்க கூடாது. இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நாம் முறுமுறுப்பு அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு காணப்படும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தாமதித்து கொண்டேதான் செல்லும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக வேதாகமத்தில் நமக்கு இஸ்ரவேல் மக்களை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்து கொண்டு வந்தார். அதற்காக மோசே என்று சொல்லப்படுகிறதான ஒரு தேவனுடைய தாசனை தெரிந்து கொண்டார். இந்த தேவனுடைய தாசன் ஆகிய மோசே இந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டே செல்கிறார். அவர் அந்த எகிப்திலிருந்து கானான் தேசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக அவர்கள் சென்று கொண்டிருந்தனர். ஆனால் ஏன் இந்த 40 ஆண்டுகள்? அது அவ்வளவு தூரம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி இப்போதுள்ள வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் இந்த 40 ஆண்டுகள்? இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தர் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் மக்களோ அதை உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அவர்களுக்கு தாகம் வந்தவுடன் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அவர்களுக்கு பசி வந்தவுடன் முறுமுறுக்கிறார்கள். வெயில் வந்தவுடன் முறுமுறுக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ பாருங்கள், ரொம்ப பொறுமையோடு கூட அவர்கள் பசியை ஆற்றினார். கண்மலை நீரினால் அவர்கள் தாகத்தை ஆற்றினார். பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு இரையாய் வந்தது. அவர்கள் மாமிசம் சாப்பிட ஆசைப்பட்டவுடன் அவர்களுக்கு காடை இறைச்சியை கர்த்தர் கட்டளையிட்டார். இப்படியாக கர்த்தர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு முறுமுறுப்பின் ஆவி அவர்களிடத்தில் கடந்திருக்கிறது. ஒரு முறுமுறுப்பின் ஆவி கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறதான நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக காணப்படுகிறது. இதை நாம் எங்க வாசிக்கிறோம்? உபாகம புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனத்துல இந்த காரியத்தை குறித்து நம்மால் வாசிக்க முடிகிறது. உபாகமம் 9வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேசத்தில் அவர்கள் பிரவேசிக்க பண்ணக்கூடாமற் போனபடியினாலும் அவர்களை வெறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்தரத்தில் கொண்டு போடும்படிக்கே வந்தார்கள் என்று புறப்படும்படி நீ செய்த குடி சொல்லாதபடிக்கு என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்கிறது. இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் முறுமுறுக்கிறதுனால் என்ன சொல்கிறார்கள்? இதற்காக தான் கர்த்தர் எங்களை இந்த இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தாரா என்று சொல்லி அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இதன் மூலமாய் அவர்களுடைய அந்த ஆசீர்வாதமான கானான் தேசம் தடைபட்டு கொண்டே போகிறது. இன்னும் ஒரு சிலர் சொல்கிறார்கள், யார் யாரெல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டார்களோ அவர்கள் அனைவருமே அங்கு சென்றடையவில்லை, அவருடைய சந்ததி தான் சென்றது. அவர்களை கர்த்தர் யாரை கொண்டு போக சித்தமாக இருந்தாரோ அவர்கள் போகவில்லை. ஏன் இப்படிப்பட்டதான ஒரு காரியம்? அவருடைய முறுமுறுப்பின் காரியங்கள் தான். அவருடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் காணப்படுகிறது. வாயின் வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்வதற்கு தான் மாத்திரம் இருக்க வேண்டுமே தவிர இந்த வாயின் வார்த்தைகள் எப்படியா இருக்கக்கூடாது? வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடையா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் இந்த வருஷத்துல அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நன்மைகளை நமக்கு கொடுக்கும்படியாக சித்தமாய் அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா நம்ம அதற்கு தயாரா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆண்டவரிடத்துல ஏதாவது ஒரு சின்ன காரியம் வந்தோன்னே, ஒரு பலவீனம் வந்தோன்னே, என்ன ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்களே என்று சொல்லி நம்முடைய வாய் முழுவதாக முறுமுறுக்கிறது. யோசித்து பாருங்கள், இதற்கான விதை உங்களுக்கு தெரியும். ஒருவேளை முதலாவதாக கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோமா, இல்லை என்ன ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து அங்கலாய்க்கிறோமா? அப்படிப்பட்டதான ஒரு காரியம் இருக்குமானா கர்த்தர் எப்படி நம்ம மேல இரக்கம் பாராட்டுவார்? பிரியமானவர்களை யோசித்து பாருங்க. அதே கூட மட்டுமல்லாமல் மற்றவர்களிடத்துல நாம் எப்படி முறுமுறுக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு
ஆசீர்வாதத்தை தர சித்தமா இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவருக்கு பிரியமான வார்த்தையா இருக்க வேண்டும், அவரை பற்றி உள்ளதான வார்த்தையா இருக்க வேண்டும், அன்பின் வார்த்தையா இருக்க வேண்டும். ஆனால் நாம் ஒருவரிடத்தில் மற்றவரிடத்தில் பேசும்போது எப்படி பேசுகிறோம்? முறுமுறுப்போடு கூட பேசுகிறோமா? அப்படி நாம் முறுமுறுப்போடு கூட பேசுகிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக என்ன வெளிப்படுகிறது? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல, கர்த்தர் நம்மிடத்தில் இல்லை என்பதை நாமே வெளிக்காட்டி கொண்டிருக்கிறோம். இதை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை மாத்திரம்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, முறுமுறுப்பின் ஆவி இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா யோசித்து பாருங்கள். இந்த வருஷத்துல இந்த முதலாவது மாதத்துல இருக்கிற நாம் இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இந்த முறுமுறுப்பின் ஆவியை என்னிடத்திலிருந்து நீர் எடுத்து போடுங்க. உமக்கு பிரியமில்லாத இந்த முறுமுறுப்பின் ஆவி என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்வதற்கான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எனக்கு தடையாய் மாற்றுகிறது. மோசேயினுடைய சகோதரியை கூட நாம் பார்க்கிறோம். மோசேயினுடைய சகோதரி முறுமுறுப்பின் நிமித்தமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதை பார்க்கிறோம். இதே போலதான் வேதாகமத்தில் அநேக எடுத்துக்காட்டுகளை நம்மால் காண முடியும். எனவே பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்டதான ஒரு சிந்தை நமக்குள் காணப்படுமானால் இன்னைக்கு நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். இப்படிப்பட்டதான ஒரு சிந்தை நமக்குள் காணப்படுமானால் நம்மை நாமே சரி செய்து கொள்ள இதை ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொள்வோம். இதை ஒரு நல்ல வாய்ப்பாக நாம் எண்ணி அப்படிப்பட்டதான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறவராய் கூட காணப்படுகிறார். இதை நான் கர்த்தரிடத்தில் கேட்பேன். ஆண்டவரே, இயேசுப்பா, என்னுடைய வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரீதியா இருக்க வேண்டும். என்னுடைய வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமுள்ள வார்த்தைகளா இருக்க வேண்டும். அதை நீர் என்னுடைய வாழ்க்கையில மாற்றுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, என்கிட்ட காணப்படுகிறதான பிரியமற்ற வார்த்தைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே இயேசுப்பா, உமக்கென்று உண்மையாய் சாட்சியின் வார்த்தைகள் மட்டுமே எனக்குள்ளாக வரணும். முறுமுறுப்பின் ஆவி என்னிடத்தில் எடுத்து போடுங்க என்று சொல்லி கேட்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நாளிலும் கூட முறுமுறுப்பின் ஆவியை குறித்து கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு ஆண்டவரே இயேசுப்பா, ஒருவேளை எங்களை அறியாமலே இப்படிப்பட்டதான ஒரு சிந்தை எங்களுக்கு காணப்படுமானால் தேவன் தாமே இந்த ஆவியை எங்களை விட்டு நீர் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதான இந்த ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறதான இப்படிப்பட்டதான முறுமுறுப்பின் ஆவிகளை தேவன் தாமே எடுத்து நிர்மலமாக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே, நீர் எங்களை பாக்கியவான்களாய் பாத்திரவான்களாய் மாற்றுங்க. உமக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.